பூரட்டாதி பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் வந்து இந்த வாரத்தில் ஆஞ்சநேய பெருமான் வழிபாடு பண்ணுங்க. ஆஞ்சநேய பெருமான் சன்னதிக்கு போங்க. துளசி மாலை வந்து வாங்கி போடுங்க. 2 நெய் விளக்கில் ஏற்றுங்க. சன்னதிக்கு முன்னாடி உட்காந்து மனமுருக வழிபாடு பண்ணிக்கோங்க. ராம நாம ஜபம் வந்து நீங்கள் பண்ணுங்க. சரிங்களா? இந்த ராமநாம ஜபம் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெளிநாட்டு வேலைகளுக்கு வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த வெளிநாட்டு வேலைகளுக்கான உத்தரவு வந்து ஒன்றுக்கு ஒன்றே கிடைச்சிடும். சரிங்களா? திருமணம் தொடர்பான விஷயத்தில் ரொம்ப லேட் ஆகிட்டே இருக்குது. நானும் வந்து பலவிதமான இடங்களில் எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம். அது பார்த்தீங்கன்னா ஜாதக பொருத்தங்கள் இருக்குது, எல்லா பொருத்தங்களும் இருக்குங்கிறாங்க, வந்தும் பார்க்குறாங்க போகிறாங்க. ஆனால் கரெக்டான ஒரு முடிவு கிடைக்கவே மாட்டேங்குது. இந்த மனக்குறைகள் அனைத்துமே தீர்த்து வைப்பார் ஆஞ்சநேய பெருமான். இந்த வாரத்தில் வந்து 2, 4, 6, 8 இந்த நாட்கள் வந்து பணவரவுகள் அள்ளித்தரக்கூடிய நாட்களாக உங்களுக்கு அமைது. இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும். 4 கமெண்ட் பண்ணுங்க. இந்த வாரம் உங்களுக்கு சக்சஸான வாரமாக மாறும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் வந்து இந்த வாரத்தில் குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க. நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு மஞ்சள் வஸ்திரம் சாத்துங்க, மல்லிகை பூ சரம் போடுங்க, கொண்டக்கடலை மாலை கொண்டு வந்து தாராளமாக போடலாம். இப்படி போட்டு 2 நெய் விளக்குகள் ஏற்றுங்க. நவகிரக சன்னதி வந்து 9 முறை சுற்றி வாங்க. சரிங்களா? 9 முறை சுற்றி வந்து குரு பகவானுக்கு முன்னாடி வந்து மனமுருக வழிபாடு பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல உங்களுடைய நிர்வாக திறமை ரொம்ப அழகாக வெளிப்படுங்க. நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் துறையில் வேலை பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் தான் டீம் லீடர், உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறாங்க, உங்களுடைய பேச்சை வந்து கரெக்டாக கேட்கவே மாட்டேங்கிறாங்க. நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க, அவங்க வேற எதுவாக பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ உங்களுடைய நிர்வாக திறமை வந்து ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நிர்வாக திறமை இந்த வழிபாட்டின் மூலமாக உயரக்கூடிய வாய்ப்புகளை உங்களுக்கு அள்ளி தருவார் குரு பகவான். இந்த வாரத்தில் 3, 5, 7, 8 இந்த நாட்கள் மிக மிக சிறப்பான நாட்கள். பணவரவுகள் அள்ளி தரக்கூடிய நாட்களாக உங்களுக்கு அமைது. இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களுமே வந்து வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும். 3 கமெண்ட் பண்ணுங்க. இந்த வாரம் உங்களுக்கு சக்சஸான வாரமாக மாறும். ரேவதி நட்சத்திரக்காரர் வந்து இந்த வாரத்தில் நரசிங்க பெருமாள் வழிபாடு பண்ணுங்க. பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய நரசிங்க பெருமாள் சன்னதிக்கு போங்க. நரசிங்க பெருமாள் சன்னதிக்கு போயிட்டு 2 நெய் விளக்குகள் போடுங்க. துளசி மாலை வந்து வாங்கி போடுங்க நரசிங்கருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து பானகம் கூட வந்து அங்கே வர்ற பக்தர்களுக்கு வந்து தரலாம். இந்த வழிபாட்டின் மூலமாக உங்களுக்கு என்னென்ன நடக்கும் அப்படின்னா, உயர் பதவிகளுக்கு வந்து ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? உயர் பதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். தந்தையினுடைய அன்பும் ஆதரவும் கிடைக்கும். அரசாங்க உத்தியோகத்திற்காக நான் வந்து எக்ஸாம்லாம் எல்லாம் எழுதிட்டு இருக்கேன், எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா வந்து எல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். பல எக்ஸாம் வந்து நான் அட்டன் பண்ணாங்க. எதுலையுமே பார்த்தீங்கன்னா வெற்றி வாய்ப்புகள் தேடி வரமாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இந்த வாரத்தில் நரசிங்க பெருமாள் வழிபாடு பண்ணுங்க. நீங்கள் நினைக்கிற காரியங்கள் அனைத்திலுமே வெற்றி வாய்ப்புகளை அள்ளி தருவார் நரசிங்க பெருமாள்.